ஹெட்டர் பேஜ் இருக்கு. இந்த ஹெட்டர் பேஜில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, சும்மா எப்பயும் போல ஒரு டிசைன் ஒன்று ரெடி பண்ணுறேன். இந்த இடத்துல கிளாஸ் அப்படின்றத கொடுத்து கிளாஸ் எழுதக்கூடாது. ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் கிளாஸ் நேம் அப்படின்னு கொடுக்கணும். ரியாக்டை பொறுத்த மட்டும் ஒரு சில விஷயம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஓகேவா? கிளாஸ் நேமு, பட்டனுக்கு ஆன் கிளிக் ஏதாவது எல்லாமே கேமல் கேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் நேம் அப்படின்றது ரியாக்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கீவேர்டு. இப்படி கொடுத்தா மட்டும்தான் ப்ராப்பராக இது ஆப்டிமைசேஷன்லாம் நடக்கும். இல்லை நான் கிளாஸ் தான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நமக்கு வார்னிங் எரர் அடிக்கும். எக்ஸாம்பிள் நான் இப்படி லோகோ அப்படின்னு கொடுக்குறேன். கம்பெனி வருது. இப்படியே வச்சுப்போம். ஓகேவா? இதில் நான் ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். ஐடிக்கு ஐடி தான். இப்படியே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ பேஜ் போய் பார்த்தீங்கன்னா இன்வாலிட் டாம் ப்ராப்பர்ட்டி கிளாஸ் டிட் யூ மீன் கிளாஸ் நேம் அப்படின்னு கேட்கும். அப்படின்னா நீங்கள் கிளாஸ்ன்னு யூஸ் பண்ணால் அது கிளாஸ் நேமா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல இப்படி நீங்கள் இது போட்டுருங்க. பொதுவாகவே இந்த டாம் எலமெண்ட்டுக்கு வந்து வாட் இஸ் கிளாஸ் நேம் அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஓகேவா? நீங்கள் இந்த டாம் நீங்கள் கிளாஸ் நேம்னு கொடுத்தாலும் அட் த எண்ட் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளாஸ் நேம் தான் இருக்காது. இங்கே பாருங்க, கிளாஸ்ன்னு தான் இருக்கும். எப்படின்னா இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா இதுக்கு தான் பேபிள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளார ரியாக்டோட பேக்கேஜஸ் ஒன்று இருக்கும். நம்ம டிஃபால்ட்டாக NPX கிரியேட் ரியாக்ட் பண்ணும்போதே அந்த பேக்கேஜஸ் எல்லாம் வந்துடும். ஓகேவா? இதெல்லாம் இன்டர்னலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரியாக்ட் வந்து ஒரிஜினல் டாம் யூஸ் பண்ணல, விர்ச்சுவல் டாம் யூஸ் பண்ணுது. அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து கொஞ்சோண்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துக்கிட்டு அதனோட ஆப்டிமைசேஷனுக்கு நான் ஒரு சில விஷயத்த மாடிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதில் ஒன்று தான் இந்த கிளாஸ்க்கு பதிலாக கிளாஸ் நேம். அட் த எண்டு ப்ரௌசருக்கு கிளாஸ் நேம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்டால் சத்தியமாக தெரியாது. அப்போ அது எப்படி மாறும் அப்படின்னா அது இன்டர்னலாக கிளாஸ் நேம்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ பேபிள் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா கிளாஸ்ன்னு மாற்றும். ஆனால் இது ஒரு டிடிஎஸ் ப்ராசஸாக இருக்குது அப்படின்னா அப்படி தான் ரியாக்டோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ நம்ம கிளாஸுக்கு பதிலாக கிளாஸ் நேம் தான் கொடுக்கும். ஓகேவா? ஓகே மேம்.
இப்போ என்னன்னா ஹோம் அபவுட் சர்வீசஸ் இதெல்லாம் கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த கண்டென்ட்டு மாறிக்கிட்டே இருக்க போகுது. ஓகேங்களா? இதில் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு கொஸ்டின் கேட்போம். ஆனால் இதுக்கு முன்னாடி ரியாக்ட் வர்றதுக்கு முன்னாடி எந்த அப்ளிகேஷனும் இல்லையா? ஏன் இப்போ ரியாக்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ரியாக்ட் நெக்ஸ்ட் ஜேஎஸ் ஆங்குலர் ஜேஎஸ்ன்னு அடிச்சுட்டு கிடக்குறாங்க அப்படின்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜியில் பண்ண ஒரு வெப்சைட் எடுத்துப்போம். அது ஸ்னாப்டீல் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ 2013 இவர் தான் அமேசான் மாதிரி. ஓகேவா? இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்த மட்டும் பாருங்க, நான் டிஃபரன்ஷியேஷன்லாம் சொல்லல, சுற்றிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வருது. இப்போ இருக்கிற வெப்சைட்டை பார்ப்போம். தெரியுதான்னு சொல்லுங்க. என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்க ரெண்டு? எதுவும் கண்டுபிடிக்கலையா? சரி, நானே சொல்கிறேன். ஸோ இது என்ன விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னா சர்வர் சைட் ரெண்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. SSR அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வர் சைட் ரெண்டரிங். இதுனா இன்டர்வியூ கொஸ்டின்ல கேட்கக்கூடிய ஒன்று. இது CSR அப்படின்னு சொல்லுவாங்க, கிளைண்ட் சைட் ரெண்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ கிளைண்ட் சைட் ரெண்டரிங் அப்படின்னா கிளைண்ட் சைட் ரெண்டர் ஆகுது. இப்போ சர்வர் சைட் ரெண்டரிங்னா இது போயிட்டு சர்வர் கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு எடுத்துன்னு வந்து கொடுக்குது. ஓகேவா? போகுது, எடுக்குது, வருது. ஓகேவா? இது கிளைண்ட் சைட் ரெண்டரிங். கிளைண்ட் சைட் ரெண்டரிங்னா அதாவது டிஃபால்ட்டாகவே எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? நீ என்ன கிளிக் பண்ணாலும் டக்கு 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 டக்குன்னு எடுத்துன்னு வந்து கொடுக்கும். பேஜ் லோட் ஆகாது. இந்த இடத்துல லோடர் வர்றதுன்றது பேஜ் லோடர், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல லோடர் வருது அப்படின்றது கம்ப்ளீட் பேஜே அது ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஓகேவா, சர்வர் சைட் ரெண்டரிங்க்கும் கிளைண்ட் சைட் ரெண்டரிங்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். சர்வர் சைட் ரெண்டரிங் அப்படின்னா போய் எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இதுதான் முதல்ல இருந்த ஒரு அப்ரோச். அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா இதனுடைய ரெஸ்பான்ஸ் டைம் வந்து யூஸருக்கு அது லோட் ஆகிட்டு எடுத்துன்னு வந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். புரியுதுங்களா? இதுவே இதுனா கிளைண்ட் சைட்னா டக்கு டக்கு டக்குன்னு நான் என்ன கிளிக் பண்ணுறனோ அது எல்லாமே டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கு. ஓகேவா? இதுதான் இப்போ நம்மளும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கிளைண்ட் சைட் ரெண்டரிங் பண்ண போகிறோம். இப்போ கிளிக் பண்ணால் இது ரெஃப்ரெஷ் ஆகுதுப்பா நம்மளுது. ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இது பண்ணுது. சரி, முதல்ல இதை கிளிக் பண்ணால் டேட்டா வர வைப்போம். அப்போ என்ன செய்யணும்னா ஹோம் அபவுட் சர்வீசஸ் கான்டாக்ட்னு முதல்ல பேஜஸ் ரெடி பண்ணும். ஓகேவா? இப்போ மார்னிங் பேட்ச் app.jsல மார்னிங் பேட்ச்னு இருக்கா? இப்போ நமக்கு ஹெட்டர் ஃபூட்டர் மட்டும் காமனாக இருக்க போது நம்ம 4-5 பேஜுக்கு ரெடி பண்ணிப்போம். நியூ ஃபைல் about.js. ஓகேவா? ஃபேட் ஃபங்க்ஷனில் கிரியேட் பண்ணுறேன், உங்களுக்கு கொஞ்சம் பழகட்டும் அப்படின்றதுக்காக. about இது services contact.
என்னென்ன பேஜ் இருக்கு, எந்தெந்த ஹெட்டர் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அபோட்டு சர்வீசஸ் இப்படி இருக்கு. இப்போ என்கிட்ட பேஜஸ் இருக்கு. ஹோம்னா டிஃபால்ட்டாக இதுதான் ஹோம் பேஜ், லோக்கல் ஹோஸ்ட்டு. இப்போ பேக் ஸ்லாஷ் ஒன்று கண்டிப்பாக இது பக்கத்தில் இருக்கும். அதை தான் நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இந்த பேக் ஸ்லாஷ் நான் ஆட் பண்ணல. பேக் ஸ்லாஷ் அப்படின்னா அதுதான் ரூட்டோட சைட்டோட ரூட். அப்போ எனக்கு ஹோமுக்கு நான் பேக் ஸ்லாஷ் போடுறேன், அபோட்டுக்கு அபோட்டுன்னு போடுறேன், சர்வீசஸ்க்கு சர்வீசஸ்ன்னு போடுறேன், கான்டாக்டுக்கு கான்டாக்ட். இப்போ இதை எதை கிளிக் பண்ண அது வரணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓ மை காட், இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் லோட் ஆகும். நான் இம்போர்ட் பண்ணுவேன். ஓகே ஓகே, சொல்லிடுறேன். இது இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு பேஜ் லோட் ஆகுது. இந்த யூஆர்எல் அப்பெண்ட் ஆகுதா? அப்போ லோட் ஆகும்போது இந்த இடத்த மட்டும் பாருங்க, லோட் ஆகுது. அப்போ ஸ்டில் இது வந்து சர்வர் சைடு ரெண்டரிங்கில் தான் இருக்குது, சர்வர் சைடு ரெண்டரிங். ஓகேவா? இதை நம்ம கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த கண்டென்ட் மாறும். அப்போ கண்டென்ட் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம மாற்றணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இம்போர்ட்டு ஹோம்னு ஒரு பேஜ் நம்ம கிரியேட் பண்ணணும். சரி, ஓகே, ஹோம்னு ஒரு பேஜை கிரியேட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இது எதுவுமே தேவை கிடையாது. பேஜஸ் கிரியேட் பண்ணிவிட்டு வச்சுருந்தா போதும். ஓகே, இப்போ இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் கண்டென்ட் வரப்போகும். சரி, ஓகே, ஹோம் போட்டு ஓகேங்களா, பேஜஸ் இப்படி வர வைக்கும். இப்போ இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி போகணும். கரெக்டா? எல்லாருக்கும் புரியுதுன்னு தெரியலையே. ஹலோ, இப்போ இந்த மாதிரி போட்டால் என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? யோசிங்க. சரி, ஓகே, இந்த மாதிரி போட்டால் எல்லாமே தான் வரும். எனக்கு கிளிக் பண்ணும்போது வரணும்ல. ஓகே, ஸோ எனக்கு இது எல்லாமே அட் அ டைமில் தேவையில்லை, எனக்கு கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் வேணும். அப்போ என்ன விஷயம் ரீடைரக்ட் பண்ண நம்ம நார்மலாக ஹெச்டிஎம்எல்ல வந்து பண்ணுவோம். ஒரு பேஜ் டு இன்னொரு பேஜுக்கு போகிறதுக்கு ஹெச்எஃப்ல வந்துட்டு data.html, about.html, contact.html, அதுதான் மல்டி பேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போச்சுன்னா மல்டி பேஜ். சிங்கிள் பேஜ்னா ஒரே அப்ளிகேஷன் ஒரே பேஜில் எல்லா கண்டென்ட்டும் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்னொரு பேக்கேஜை யூஸ் பண்ண போகிறோம். அந்த பேக்கேஜோட பேர் ரியாக்ட் ரவுட்டர் டாம். நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாமால தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க. இந்த டீனா தேவையில்லை, npm install இது இருந்தால் போதும். ஓகேங்களா? இதெல்லாம் தேவை கிடையாது. டிஃபரன்சிஸ். ஓகே,
ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு பேஜ் டு இன்னொரு பேஜ் ரீடைரக்ட் பண்ண போறோம். ஓகே, ரியாக்டால அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரியாக்டால காம்போனண்ட்டை மட்டும் தான் பிரிச்சு கொடுக்க முடியும். நீ ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான HTML வச்சிருக்க அப்படின்னா அதை காம்போனண்டா உடைக்கும். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி உடைச்சு கொடுக்கும். ஓகேவா? அதனால ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகு அப்படின்னு சொல்றதுக்கு வழி இல்லை. ஓகேவா? அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்னொரு பேக்கேஜை யூஸ் பண்ண போறோம். அதனாலதான் ரியாக்ட் வந்து லைப்ரரியா ஃப்ரேம் ஒர்க்கான்னு கேட்பாங்க. ஓகேவா? ரியாக்ட் லைப்ரரியா ஃப்ரேம் ஒர்க்கா? லைப்ரரி. சரி சொல்லு, ரியாக்ட் லைப்ரரியா ஃப்ரேம் ஒர்க்கா? ரியாக்ட் இஸ் லைப்ரரி தான் அவர் ஸ்டார்ட் பண்ணோம். நெட்ரிகன் பிறப்பினும் குற்றம் குற்றமேன்றியா? ஓகே, ரியாக்ட் வந்து லைப்ரரி. ஃப்ரேம் ஒர்க்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ நெக்ஸ்ட் ஜேஎஸ் அப்படின்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதுல ரவுட்டிங் இருக்கும். ஆங்குலர் அப்படின்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? அதுல ரவுட்டிங் இருக்கும். ரியாக்ட் ஒரு லைப்ரரி, ஆனா அது இருக்கு. அதனால அது இருக்கு. ஒரு சில விஷயம் எல்லாமே டெக்னிக்கலா கேட்பாங்க, ஏன் அதுல இருக்காதா போகாதா அப்படின்ட்டு. இருக்காதுன்னா இருக்காது, அவ்வளவுதான். அவன் அந்த மாதிரி போய் அப்படின்னாலும் நேற்று ஒரு பையனை இன்டர்வியூ கொஸ்டின்ல வந்துட்டு Node.js வந்து லைப்ரரியா ஃப்ரேம் ஒர்க்கான்னு கேட்டேன். அவன் Node.js பத்தி பேசும்போது அதை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டான். நான் கொஸ்டின் கேட்கும்போது 2 ஆப்ஷன் தானே கொடுத்துருக்கோம். அவன் லைப்ரரியா அப்படின்னா இட்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படி. ஃப்ரேம் ஒர்க்கா அப்படின்னா யோசிச்சுட்டு அவன் சொல்லும் போது அது வந்து Node.js வந்து நெய்தர் லைப்ரரி ஆர் ஃப்ரேம் ஒர்க்னா ரெண்டுமே இல்லை அப்படின்னா, நான் கேள்வி கேட்கும்போது ரெண்டுமே சொல்றான். ஸோ Node.js வந்து லைப்ரரியும் கிடையாது, ஃப்ரேம் ஒர்க்கும் கிடையாது. அது ஒரு ரன் டைம் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? அது ஒரு V8 இன்ஜினை வச்சுட்டு அது ஜாவா ஸ்கிரிப்டோட சர்வர்ல ரன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த Node.js கொடுக்கும். அதனால அது லைப்ரரியும் கிடையாது, ஃப்ரேம் ஒர்க்கும் கிடையாது. இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நான் கேட்பேன், என்கிட்டனா வந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பேன். ஏன்னா உனக்கு பேஸ் தெரியல அப்படின்னா அது எப்பயுமே நான் ரொம்ப அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பேன். ஒரு விஷயம் இருக்குன்னா அவன் என்ன கேட்டாலும் சரி. இப்போ எக்ஸாம்பிள் உங்ககிட்ட நான் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரிங் விபின், ஓகேவா? இது யார் கரெக்டா சொல்றாங்க? ஸ்ட்ரிங்னா டிஃபால்ட்டா இருக்குமா? அது நான் இப்படி போட்டு இப்ப இதனுடைய அவுட்புட் என்னவா வரும்? உங்களை இந்த மேப் ஃபங்க்ஷன் தான் பார்க்க சொன்னது, எல்லாம் கதை அடிச்சுன்னு உட்காந்துருக்கீங்க. இப்ப இதை ரன் பண்ணா அவுட்புட் என்ன வரும்னு கேட்குறேன். அப்பர் கேஸ்ல தான் வரும்னு நினைக்கிறேன். அப்பர் கேஸ்ல வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒண்ணு வேற. பிராங்க்லின் அடி வாங்க போறீங்க பாருங்களா நீங்க. விபின் இந்த கேரள குட்டி என்ன அது எனக்கு எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். எதுவும் வராதா? இல்ல அறையில தானே நம்ம இது நம்ம டைரக்டா ஸ்ட்ரிங்ல தானே இருக்கு. ஓகே, ஸோ இது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இது வந்து அரே கிடையாது, ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான் ரன் ஆகும். அப்ப ஃபார் லூப் போட்டிருந்தா கண்டிப்பா நம்ம சொல்றது வரும். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக். ஓகேங்களா? இதெல்லாம் எனக்கே கேட்டிருந்தாங்க,
சினக்ரான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில என்னையே கேட்டிருந்தாங்க. நான் சிரிச்சுட்டே தான் ஆன்சர் பண்ணேன். கண்டிப்பா வராது அப்படின்றது. ஸோ நீங்க பண்ற விஷயத்துல அதுதான் இங்க டெக்னிக்கலாவும் கேட்பாங்க. என்னன்னா இதுக்கு என்ன நம்ம கூகுள் போட்டா கரெக்டா, ChatGPT போட்டா கரெக்டா தான் வரப்போகுது, கரெக்டா தான் வரும். பட் உன்னுடைய திங்கிங் வந்து இது என்னவா இருக்கும் அப்படின்றத யோசி. அதுதான் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. இதை நான் அடிக்கடி கேட்பேன் எங்கள் இன்டர்வியூவில். இதை கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோயேன், அந்த மாதிரி கேட்பேன். ஸோ அப்போ இது என்ன பண்ணால் எனக்கு இது வந்து விபினை ஃபுல்லாக கேப்ஸாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும். இது என்ன பண்ணால் எனக்கு இது போகும். மேப்பே தான் யூஸ் பண்ணும், ஆனால் இங்கே இந்த மாதிரி யூஸ் பண்ணும். அப்போ என்ன விஷயம் யூஸ் பண்ணலாம்? இதெல்லாம் நான் அடிஷ்னலாக உங்களுக்கு சொல்கிற இன்புட். டைம் போனால் போயிட்டு போகுது, பார்த்துக்கலாம். இதை யோசிங்க அப்படின்னு சொல்றேன். நான் சொல்றது புரியுதா இல்ல கடுப்படிக்குதா? சரி, ஓகே. நான் அரேவா கொடுத்து பார்க்கலாம். அடிச்சு வெளுத்து போடுவேன். என்னது இவ்வளவுதான் இன்புட்டு, உனக்கு அரே எல்லாத்தையும் நானே பண்றேன், இதை வச்சு யோசிடா அப்படின்ற அரேவா கொடுக்கணுமா? அரேவா எப்படி சேஞ்ச் பண்ணுவேன்றது யோசிங்கிறேன். பழைய சொத்தை திங்காதன்னா கேக்குறீங்களா? யோசி, கரெக்டா யோசி. ஆனா ஒரே ஒரு டெக்னிக்கல் டேர்ம் தான், அதை போட்டா ஆன்சர் வரும். இது எங்கேயோ பார்த்துருக்கீங்களா? சரி சரி, பார்த்துருந்தா சரி. இப்ப ஐடியா புரியுதா புரியலையா? சரி, ஓகே. நான் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறேன். இதை எனக்கு அப்பர் கேஸ்ல மாற்றணும். ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் எதுவும் ஒழுங்கா படிக்கிறது இல்லை. ஸ்பிரிட்ன்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்பிரிட் என்னவா சேஞ்ச் பண்ணுன்றதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். போங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. அப்படி தவிர டெக்ஸ்டார் மிஸ்டர் கூப்பர்னா வந்துட போறீங்க. நான் தான் அங்கே இன்டர்வியூல உட்காந்துருக்கேன், கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, சரிங்க. இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா ரியாக்ட் ரவுட்டர் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய செட்டிங் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. index.js ஆர் ரவுட் ஃபைல் app.jsல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரியாக்ட் ரவுட்டரை வந்து கான்ஃபிக் பண்ண போகிறோம். அதாவது நான் என்ன ஃபைலை கால் பண்ணணும் அது மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரியாக்ட் ரவுட்டர் தான் 3 விஷயம் கொடுக்குது: ப்ரௌசர் ரவுட்டர், ரவுட்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, மல்டிபிள் ரூட் வந்து நம்ம வச்சிருப்போம், அதனுடைய பேரண்டா இந்த ரவுட்ஸ் இருக்கும். ரவுட்ன்றது சிங்கிள் ரவுட். இப்போ நான் ஹோம்னு கூப்பிட்றேன்னா இது ஒரு ரவுட்டு, அபோட்னு கூப்பிட்றேன்னா இது ஒரு ரூட். ஸோ இதனுடைய பேரண்ட் தான் ரவுட்ஸ். ஓகேவா? ப்ரௌஸ் ரவுட்டர் அப்படின்றது இதுதான். நான் என்ன விஷயத்த கால் பண்றேனோ அதை செக் பண்ணி சொல்லுவோம். இப்போ வந்திருக்கிறது இவன் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ நமக்கு இதுல ஃப்ராக்மெண்ட் ஆப்ஷன்லாம் தேவையில்லை, ஏன்னா பேரண்ட் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இடம் தான் அது. ஸோ இதை அப்படியே வச்சுக்கிட்டு இங்கே போட்டுட்டு இதை இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தேவையே கிடையாது, ஒன்று இருந்தால் போதும். ஓகே. ஸோ இதில் டிஃபால்ட்டாக எனக்கு பேக்ஸ்லாஷ் அப்படின்னா என்ன எலமெண்ட்டை கால் பண்ணுறோம்? எலமெண்ட்னா காம்போனன்ட். ஓகேவா? ஏர்லியர் வெர்ஷனில் காம்போனன்ட் தான் இருந்துச்சு, இப்போ அது எதுக்கு சேஞ்ச் பண்ணான்னு தெரியல. சரி, ஓகே, இதை அப்படியே யூஸ் பண்ணிப்போம். சர்வீசஸ் அபோட்டு கான்டாக்ட் இப்படி நம்ம வைக்கிறோம். ஓகேவா? இதுல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த ஹெட்டரும் ஃபூட்டரும் எல்லா பேஜுக்குமே வேணும். கரெக்டா தானே? ஹெட்டரும் ஃபூட்டரும் எல்லா பேஜுக்குமே வேணும். வேற மற்ற இது எல்லாமே, இந்த ரவுட்டிங் போறது எல்லாமே நான் கால் பண்ணா மட்டும் வந்தா போதும். ஓகேவா? நான் கால் பண்ணா போதும், அந்த பேஜை மட்டும் தான் கொடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஹெட்டரை இங்க எடுத்துன்னு வந்து போட்டுருணும்.
அதுக்குன்னு ரவுட்ஸ் போட்டு ஸ்லாஷ் ஹெட்டர் அப்படின்னு போடக்கூடாது. அப்படி போட்டா என்ன பண்ணும் அப்படின்னா கால் பண்ணாதான் வருவேன் அப்படின்னு உட்காந்துட்டு ஓகேவா, கால் பண்ணாதான் வரும். இப்ப இந்த மாதிரி போட்டீங்கன்னா ப்ரௌஸ் ரவுட்டர்ல எப்பயுமே ஹெட்டர் இருக்கும், எப்பயுமே ஃபூட்டர் இருக்கும். அதுதான் கரெக்டும் கூட. நான் சொல்றது புரியுதா? இப்ப பாருங்க, ஓகே, பேக்கேஜஸை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்றதுக்கு இந்த லைனை எடுத்துட்டு போயிட்டு நம்ம எழுதுற கோடிங்க்கு மேலே தான் எப்பயுமே அந்த தேர்ட் பார்ட்டி பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கும். இது ரூலான்னு கேட்டால் ரூல் கிடையாது, கோட் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறது. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் எழுதும். இப்போ வந்தாச்சு. ஓகேவா, இப்போ நான் ஹோம்னு கிளிக் பண்ணுறேன். ஹோம் மட்டும் இருக்குது. அபோட்டு, சர்வீசஸ்ஸு, கான்டாக்ட். இப்போ நான் என்ன கிளிக் பண்ணுறேனோ அது மட்டும் வரும். இதில் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, கிளிக் பண்ணால் ஸ்னாப்டீல் மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வருது. ஓகேவா, ஸ்டில் ஏதோ ஒன்று பெண்டிங்கில் இருக்கு. ஓகேவா, ஏன் என்ன அப்படின்னா நம்ம ஏஹெச்எஃப்னு யூஸ் பண்ணாலே அதனுடைய டிஃபால்ட் பிஹேவியர் இதுதான். அதுக்கு என்ன ஏஹெச்எஃப்னு யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆமாம், யூஸ் பண்ணாமல் தான் இருக்கணும். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல பேஜஸ் காம்பனன்ட்ஸில் ஏஹெச்எஃப்க்கு பதிலாக ஓகேவா we will use link tag instead of ahref அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்ப இந்த லிங்க் டேக் என்னன்னா இது புதுசா வந்திருக்கு, ஏஹெச்எஃப் இல்லாம அது எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்னா, அகைன் ரியாக்ட்ல வந்துட்டு கிளாஸுக்கு பதிலாக கிளாஸ் நேம் யூஸ் பண்றோம். ஓகேவா, இன் ஃபியூச்சர்ல போகும்போது ஆன் கிளிக் வந்து கேமல் கேஸ்ல எழுதுவோம். ஸோ அதெல்லாம் ப்ரௌசர் அது புரிஞ்சுக்கும், ஏன்னா ரியாக்ட் அதனுடைய வேலையை எல்லாத்தையும் மாற்றி விட்டுரும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் எடுத்துட்டேன், இங்க போயிட்டு ஏஹெச்எஃப்க்கு பதிலாக ஓகே ஏஹெச்எஃப்க்கு பதிலாக லிங்க் டு அப்படின்னு யூஸ் பண்ணும். இதுக்கு பதிலாகவே இருக்கு, லிங்க் டுன்னு யூஸ் பண்ண போறேன். இங்க லிங்க் டுன்னு போட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல மாற்றி லிங்க் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னாலே அதை இன்னும் கால் பண்ணல அப்படின்னு தான். ஸோ எந்த இடத்துல நீங்கள் இது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல மேலே இம்போர்ட் பண்ண அவுட்லெட்டு இப்போதைக்கு தேவை கிடையாது, எடுத்துடுங்க. இப்போ பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. ஆகாது, ஏன்னா ஊருக்கு அந்த மாதிரி ஊருக்கு. ஓகேவா, ஓகேவா, பக்காவா ஒர்க் ஆகுதா? ஓகே, ஸோ அவ்வளோதான். ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்ற ஒரு பேக்கேஜோட யூசேஜ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் வந்து ரியாக்ட் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே பேசிக் 0.001. இன்னும் இதை தாண்டி எக்கச்சக்கமான பேக்கேஜஸ்